அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2025 நமக்கு சாதகமா நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் வந்து பர்டிகுலர் ஜென்ரல் இங்கிலீஷ்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. அதோட சேர்த்து இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, ஜென்ரல் இங்கிலீஷ்ல இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் சொல்லிடுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் இருந்துச்சு. குரூப் 4லையும் இருந்துச்சு, குரூப் 2லையும் இருந்துச்சு. அந்த டைம்ல ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸை மாற்ற போறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு நாள் ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸை மாத்துனாங்க. மாத்துனது மட்டும் இல்லாமல் குரூப் 4லேருந்து பொது ஆங்கிலம் நிராகரிக்கப்பட்டது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது சிலபஸை நம்மளை கையில் கொடுத்து எதுவுமே டோட்டலாக பிளாங்கா ஒரு புது சிலபஸ் கையில் கொடுத்தாங்க. ஸோ அந்த புது சிலபஸையும் எடுத்து வச்சு படித்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங் ஆகிற சமயத்தில் திடீர்னு மாடிஃபைன்னு சொல்லி திரும்பவும் சிலபஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களோட பாதிப்பு பயங்கரமான பாதிப்பு. எங்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னா, பாதி பேர் ஃபீல்ட் அவுட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தனால பாதி பேர் ஃபீல்ட் அவுட்டே போயிட்டாங்க. பாதி பேர் வந்து வேற வழி இல்லாமல் ஜென்ரல் தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. பாதி பேர் போகவும் முடியாம ஃபீல்ட் அவுட்டும் போக முடியாமல் ஜென்ரல் தமிழ் படிக்க முடியாமல் திருப்பி ஜென்ரல் இங்கிலீஷே கையில் எடுத்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் ஜென்ரல் இங்கிலீஷோட நிலவரம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழை மாடிஃபை பண்ணியிருக்காங்க, தமிழ் சிலபஸை. சரிங்களா? ஏன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் பழைய புக்கு ஒரு 10 புக்கு, புது புக்கு ஒரு 10 புக்கு, அதை இந்த கொஸ்டின் வருதா இதில் இந்த கொஸ்டின் வரான்னு தெரியாம ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. உண்மை, அது வந்து மறக்கவே முடியாது. பயங்கர கஷ்டம் ஜென்ரல் தமிழ் படிக்கிறதா இருந்துச்சு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சில கோரிக்கைகள்னால சிலபஸை வந்து ஒரு வரையறைக்குள்ள கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதை மாடிஃபை பண்ணி வரையறைக்குள்ள கொண்டாந்துருக்காங்க ஓரளவு. இது வந்து ஜென்ரல் தமிழுக்கு ஒரு ஒரு ஃபேவரான விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். நாங்களும் அதை வரவேற்கிறோம். அதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சி. அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரையறை இருக்கணும். ஜென்ரல் தமிழெல்லாம் எடுத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அதை எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆஸ்பிரண்டால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண முடியும்? என்னதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஒரு எல்லை கோடுன்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த எல்லை கோடை போய் டச் பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் இருக்கும். நீ ஓடிட்டே நாங்க வந்து எங்க வச்சிருப்போம்னு எங்களுக்கு தெரியாது எல்லை கோடு அப்படின்னோம்னா அது என்ன லாஜிக்? அது கிடையாதுல்ல. ஸோ அது மாதிரி ஜென்ரல் தமிழ் வந்து சிலபஸ் வரையறைக்குள்ள கொண்டாடப்பட்டது வந்து மிக மிக மகிழ்ச்சி. அதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்களும் அதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து ஏற்கனவே சிலபஸ் மாத்தின சிலபஸ் தான். அதை படிச்சு அதுவே ஸ்ட்ராங் ஆகல. இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சிலபஸ் மாத்தி. திருப்பி அதுல மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கிற எல்லா டஃப்பான ஏரியா கிராமர் பார்ட்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க. நீங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் பயங்கரமான வாஸ்ட் ஏரியா. அதெல்லாம் கவர் பண்ணா ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கு அதுலலாம். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய டஃப்பான ஏரியாவெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ்குள்ள கொண்டாந்து புது சிலபஸ் மாடிஃபிகேஷன்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷோட பாதிப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கு. திருப்பி புது சிலபஸை உட்காந்து படிக்கணும். புது சிலபஸில் இருக்க ப்ரோஸ் அண்ட் போயமெல்லாம் கவர் பண்ணணும். புது சிலபஸில் என்னென்ன கிராமர் பார்ட் கொடுத்துறாங்களோ அதையும் சேர்த்து கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம இதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம கேஸ்லாம் போட்டு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியல. கரெக்டான வாதத்தை வந்து ஜட்ஜ் முன்னாடி எடுத்து வைக்க முடியலை. அதுதான் உண்மையான காரணம். ஸோ அது ஒரு பக்கம் போகட்டும். ஸோ இப்போ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2025 இந்த இயரை நம்ம எப்படி சாதகமா நம்ம மாத்துறது அப்படின்னு சொல்லி என்னுடைய சின்ன சின்ன அனுபவத்திலையும் நான் பேசினவங்க கிட்ட கிடைச்ச அனுபவத்திலையும் சில விஷயங்களை வந்து உங்க கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மொதல் விஷயம், ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 2-3 வகையா பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட்டோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பார்ட். ஃபேமிலி சப்போர்ட் 0% ஃபேமிலி சப்போர்ட் இந்த நிலைமையில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். மூணாவது, ஃபேமிலியவே நான் தான் பார்த்துக்கணும், அப்புறம் எனக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா லோடா ஃபேமிலியே நான் தான் பார்த்துக்கணும், அதே சமயம் நான் படிக்கவும் செய்யணும். இந்த 3 பேட்டர்னா நான் பிரிக்கலாம். நம்ம வந்து படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் இந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்ற லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து வேற. ஓகேவா? ஸோ பக்கா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, என்னால் படிக்க முடியும், என்ன படிச்சுட்டு நீ வேலை வாங்கினா போதும்பா அப்படின்னு என் ஃபேமிலி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஃபேமிலிஸ் இருக்கு. நீ எதுக்கு படிக்கிறனே தெரில, பல வருஷமா நீ படிச்சுட்டு இருக்க, எதுலையும் பாஸ் பண்ற மாதிரியும் தெரில, இப்படி சொல்ற ஃபேமிலி இங்க இருக்கு. ஃபேமிலிங்கிற இடத்துலே அவங்க தான் இருப்பாங்க.
30 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க, மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, அப்பயும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ மொதல் விஷயம், நான் சொன்ன 3 கேட்டகரியில் நீங்கள் என்ன கேட்டகரிங்கிறது இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லும் போதே. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைப் ஆஃப் கேட்டகரிக்கும் 3 டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒன்று வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருப்பீங்க, வேலைக்கு போகாமல் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறவங்க இருப்பீங்க, வேலைக்கும் போயிட்டு இருக்கிற டைமில் படிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ 24 ஹவர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த 24 ஹவர்ஸை நம்ம ஸ்கெடியூல் பண்ணணும். 8 மணி நேரம் விட்டுருங்க. 8 மணி நேரம் தூங்க தான் போகிறோம், கம்பல்சரி தூங்க தான் போகிறோம். நைட்டு விடிய உட்காந்து படிங்க, 12:30 வரைக்கும் உட்காந்து படிங்க, நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து படிங்க, அதெல்லாம் நான் என்றைக்குமே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் போடுங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் என்ன, ஒரு நாளுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய பேட்டர்ன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வருவீங்க, வேறு என்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணுங்கள். அந்த ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு மீதி நேரங்களை பாருங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு தெரியும். நம்ம மேலோட்டமாக அன்கான்சியஸாக திங்க் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வர்றோம், டயர்டாயிருது, திருப்பியும் வீட்டை பார்க்கணும், இப்படி தோணும். ஆனால் அந்த 24 ஹவர்ஸை ஸ்கெடியூல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எவ்வளவு நேரங்கள் உங்கள் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரெகுலர் டேவை ஸ்கெடியூல் பண்ணுங்கள். ஒரு பேப்பரை எடுங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க அப்படின்னு அதுலேருந்து ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன க்ரைட்டீரியா இருக்குது. என்னென்னா, இப்போ 7 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க 7 மணிக்கு எந்திரிச்சு அடுத்து எந்திரிப்போம், ரெஃப்ரெஷ் ஆகும், கிளம்புவோம், வேலைக்கு போயிடுவோம், இதான் நடக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு 5:30க்கோ 5 o'clockோ எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 5 to 6 உட்காந்து படிக்கலாம், இல்லை 5:30 to 6 உட்காந்து படிக்கலாம், இல்லை 5:30 to 7 உட்காந்து படிக்கலாம் இல்லையா? ஸோ டைம் நம்மகிட்ட தான் இருக்குது, ஆனால் நமக்கு அன்கான்சியஸாக தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். ஸோ விடிய காலில் முன்னாடி எந்திரிச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாலிடாக நமக்கு படிக்கிற டைம் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே கிளம்பி அழகாக வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடலாம். அப்போ கம்பல்சரி இங்கே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock அல்லது 5:30க்காவது எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கோம் படிக்கணும்னு சொல்லி, நம்ம டைம் கொஞ்சம் ஸ்கெடியூல் வாங்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி 5 o'clock எந்திரிங்க, காலைல 1.5 மணி நேரம் டைம் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கே 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 7 மணிக்கு படித்தா 2 hours டைம் கிடைக்கும். 2 hours ஃபுல்லாக படிக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 1.5 மணி நேரம் படித்தா கூட போதுமே, டைம் கிடைக்குது. அடுத்த ஈவினிங் 5 மணிக்கு அந்த 9 to 5 நம்மளோட ப்ரிப்பரேஷனை பற்றியே கவலைப்பட வேணாம். நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ, யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஃபேவராக அவங்க என்ன வேலையை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த 5 மணிக்கு வர்றோம், ஒரு 6, 6:30க்கு வீட்டுக்கு வரோம். கண்டிப்பாக ப்ரைவேட்டில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியும். அது எந்த இடமானா இருக்கட்டும், ப்ரைவேட்டுங்கிறது டார்ச்சர் தான். ஒரு 6 மணிக்கு வந்தோடனே திருப்பி ஒரு 7:30 வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு 8 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour 8 to 9 இல்லை ஒரு உங்களுக்கு ஃபேவரான டைம் ஒரு 7:30 to 8 இல்லை 8 to 9:30 எது வேணாலும் இருக்கலாம். சாப்பிட்டு உட்காந்து ஒரு 1 மணி நேரம் திரும்பி படிங்க. இப்போ காலையில் 2 hours, சாயந்தரம் 2 hours, இதை ரெகுலராக செஞ்சாலே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு போதுமான டைம் போதும். அப்போ ஃப்ரீயாக இருக்கவங்க இதான் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுடைய ஸ்கெடியூலை பாருங்கள். 5:30க்கு எந்திரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பி 9 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பி ஒரு 12 வரைக்கும் படிக்கலாம், திருப்பியும் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், திருப்பி 2 மணிக்கு மேலே மேக்ஸ் போட ஆரம்பிக்கலாம், திருப்பி 4, 4:30, 5, 6 அப்படியே படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 5, 5:30க்கு மேலே புக்கை முடி வச்சுட்டு வெளியே போயிடலாம். கரெக்டா? ஸோ இதை ரெகுலராக கன்சிஸ்டன்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த வருஷத்தில் 2 பேட்டர்னுமே பாஸ் பண்ணிடலாம். 2 பேட்டர்னில் வர்றவங்களுமே கம்பல்சரி பாஸ் பண்ணிடலாம் எக்ஸாம். காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரங்க போதும். நீங்கள் வேறு எந்த சாக்ரிஃபைஸுமே பண்ண வேணாம், எதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணவே வேணாங்க. ஸ்கெடியூல் மட்டும் போட்டு தெளிவாக அந்த டைம் ஸ்கெடியூலோட பவர் என்னன்னா இதுதான். உங்களுடைய எந்த கமிட்மெண்ட்டுமே மிஸ் ஆகாது டைம் ஸ்கெடியூல் போட்டிங்கன்னா. ஸோ படிக்க டைமும் மிஸ் ஆகாது, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமும் மிஸ் ஆகாது, உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் டைமும் மிஸ் ஆகாது, எதுவுமே மிஸ் ஆகாது டைம் ஸ்கெடியூல் போட்டிங்க அப்படின்னா. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களுடைய லைஃப் பேட்டர்னை பார்த்து ஒரு லைஃப் ஸ்டைல் போடுங்க. நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. எப்படி மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை அவங்க பார்த்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையோ மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்றா இருக்கான்னு கேட்டால் கிடையாது இல்லையா? வேலைக்கு போகிறவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, வேலைக்கு போகாதவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு.
22 வயசு பையனோட லைஃப் ஸ்டைல் வேற, ஒரு 32 ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைல் வேற. படிக்கிற ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, ஃபேமிலி உமனோட லைஃப் ஸ்டைல் வேற. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி பயங்கரமாக மாடிஃபை ஆகும், மாறும். அதனால பொத்தாம் ஒரு மோட்டிவேஷனை எல்லாரும் எடுத்துக்கவே முடியாது இல்லையா? ஸோ கமிட்மெண்ட்டை வச்சுட்டு படிக்கிறவனுக்கும் கமிட்மெண்ட்டை வச்சுக்காம படிக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்போ இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. உங்களோட ஸ்கெடியூல் என்ன, உங்கள் லைஃப் பேட்டர்ன் என்ன, உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களோட டைம் ஷெடியூலில் நீங்களே போடுங்க. இப்போ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிட முடியும். சரி, ஓகே. இந்த வருஷம் வந்து எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிறது? இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளான் விட்டாச்சு. எப்படி பார்த்தாலும் டைம் நிறையா இருக்குது. 6 மாதம் இருக்குது. அங்கிட்டு இவங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம். இவங்க சொன்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷனில் விட்டாலே வந்து டைம் இருக்கும் நிறையா. ஸோ இந்த ஹியூஜ் டைமை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புது சிலபஸ், அதுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் போடுறேன். பிடிஎஃப் கொடுக்குறேன். நீங்கள் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரெஃபர் பண்ணுறீங்க. இவ்வளோதான் உங்களோட வேலை. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 150 லெசனுக்கு மேலே படிக்கணும். எல்லா அகாடமிலையும் வேர் டு ஸ்டடி போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வேர் டு ஸ்டடி வேணால் எடுத்துங்க, அது பிரச்சனையே இல்லை. எல்லா வேர் டு ஸ்டடியும் பக்காவாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கு தமிழ்நாட்டில் சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வேர் டு ஸ்டடி யார் யார் போடுறா, என்னென்ன போடலாம் அப்படின்னு. ஓகேவா? பட் ஆனால் எந்த வேர் டு ஸ்டடியும் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. அந்த வேர் டு ஸ்டடி கையில் வச்சு படிக்க ஆரம்பிங்க. அப்படி எந்த வேர் டு ஸ்டடி எடுத்தாலும் 150 லெசனுக்கு மேலே வரும் கண்டிப்பாக, ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்தீங்கன்னா. இது ஜென்ரல் இங்கிலீஷ் தனி. ஸோ எப்படி சார் 150 விஷயத்தை எப்படி படிக்க முடியும் 150 லெசனுக்கு மேலே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது ஒரே டயத்தில் கண்டிப்பாக படிக்க முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு தானே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான ஒரு டைமை நம்ம கொடுக்கணும். இது இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாளான்னைக்கு ஜெயிக்கிற விஷயமே கிடையாது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எவ்வளோ நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எந்த சாக்ரிஃபைஸுமே பண்ண தேவையில்லை, எந்த கமிட்மெண்ட்டையுமே அவாய்ட் பண்ணவே தேவையில்லை. ஸ்கெடியூல் போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா, காலைல சீக்கிரம் இருந்துச்சிங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் எஃபிஷியண்ட்டாக பயங்கர எஃபெக்டாக படிச்சிங்கன்னா போதும். கம்பல்சரி உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 150 லெசனை படிக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அது ஒரு ஏரியா இருக்குது, அதை படிக்கணும். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் 6 மாதத்தில் படிக்க முடியுமானா முடியும் கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் டைம் ஷெடியூலில் போட்டுட்டு ஒரு நாளைக்கு அரை லெசன் இல்லை ஒரு லெசன் வச்சு படிங்க. எத்தனை நாள் முடியுது பாருங்கள். 6 மாதத்தில் நீங்கள் கம்பல்சரி எல்லா சிலபஸையும் கவர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்க டைமில் டெஸ்ட்டு, ரீடெஸ்ட்டு, ரீகால் இது எல்லாத்தையும் பண்ணோம்னா போதும், கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் சொன்ன சில விஷயங்களை கொஞ்சம் அடாப்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது ஒத்து வருமான்ட்டு. நீங்கள் எடுத்துக்கோங்க கூட நான் சொல்ல மாட்டேன், யோசிச்சு பாருங்க இது சரியா வருமா அப்படின்ட்டு. சரியா? காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம பண்ணுற ஒரே சாக்ரிஃபைஸாக தான். அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம்னா வேற எந்த சாக்ரிஃபைஸுமே நம்ம பண்ண தேவையில்ல. என்டர்டைன்மெண்ட் போகலாம், ஈவினிங் ஃபங்க்ஷன் போகணுமா ஃபங்க்ஷன் போகலாம், வேலைக்கு போகணுமா வேலைக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணணுமா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் காலையில் சீக்கிரம் எழுந்திச்சிங்கன்னா. சரிங்களா? ஸோ 2வது விஷயம், 3 விஷயம் ஒரு மனுஷனுடைய சமநிலையை உடைச்சிரும். இந்த சூழ்நிலை வந்தால் ஒரு மனுஷன் வந்து புரோக்கன் தான் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேபிள்னா என்னன்னா, பணம் நம்ம கையில் வச்சுட்டு படிக்கிறதுக்கும் பணம் வச்சுக்காம கையில் படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது பிலோ 25 இது பொருந்தாது. நான் 25 இயர்ஸ்க்கு ஆஃப்டரில் இருக்கவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ வேலைக்கு போகிறவங்களாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிக்கிங்க. ஃபினான்ஷியலாக மட்டும் டிபெண்ட்டாக இருந்துடாதீங்க. ஃபினான்ஷியலாக எனக்கு யாராவது கொடுத்தா தான் இங்கே நான் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலமை இருக்கவே கூடாது. கம்பல்சரி உங்களை இண்டிபெண்ட் ஆகிங்க. நீங்கள் சம்பளம் 10,000 வாங்கினா கூட போதுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 2,000 3,000 எடுத்து சேவ் பண்ணுவீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் வந்து ஒரு மனுஷனுடைய தைரியத்தை பயங்கரமாக அதிகப்படுத்தி கொடுக்கும், ஃபினான்ஷியல் இருந்துச்சுன்னா. ஓகேவா? இவர் இடையில பார்த்திபன் சார் சொல்லியிருப்பாரு, ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, பணத்தை விட இங்கே நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தை வச்சு மட்டும் தான் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ பணம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. ஒரு ரெகுலர் இன்கம் கண்டிப்பாக வரணும் மாதம் மாதம். 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், மேரேஜ் பண்ண போகிறவங்களுக்கு, மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 2வது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்.
ஃபிசிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக, எப்படி ஃபினான்ஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அது மாதிரி ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஃபுட்ஸ், ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இது எல்லாமே இங்கே படிக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருந்தால் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அப்பயும் மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்போ நம்ம அவ்வளோ சீக்கிரம் தெய்வாகும். இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னா, ஒரு 6 மாதம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஆஸ்பிரன்ஸ் வந்து. டக்குன்னு ஃபெயில்னு வந்தோடனே அப்படியே மூடி வச்சுட்டு இனி லைஃபே வேணாம் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த விஷயம் நமக்கு நடக்கக்கூடாது. அது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே விஷயத்த கான்சென்ட் பண்ணி தோக்கும்போது இப்படிதான் ஆகும். அது படிப்பு இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நமக்கு தேவை ஒரு டாஸ்க்குங்க. இது அவ்வளோதாங்க. எக்ஸாம்ங்கிறது ஒரு டாஸ்க்கு. இதுக்கு இவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி என் லைஃபவே ஒட்டு மொத்தத்தையும் கொண்டாந்து வந்து நான் இங்கே வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் யாருக்குமே அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. நீங்கள் அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு எதுவுமே தேவையில்லை. இது ஒரு டாஸ்க்கு, அவ்வளோதான். இது ஒரு எக்ஸாம். குரூப் 2ங்கிறது ஒரு எக்ஸாம், குரூப் 4ங்கிறது ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமை நான் வந்து கிளியர் பண்ணணும், கிராக் பண்ணணும், அவ்வளோதான் என்னோட டார்கெட். இதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும், அவ்வளோதான். என்னோட ரெகுலர் லைஃப்லேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து இந்த எக்ஸாமுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். 24 hours எல்லாம் எடுத்து நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணவே தேவை கிடையாது. ஸ்கில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும். அடுத்த ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் நம்ம ஒன்று டக்குன்னு போய் ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் பண்ண அவசியம் இல்லை. உங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு தெரியும். டெய்லி கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கங்க, நல்ல என்ன சொல்கிறது, ஜிம் போக முடியுதா ஜிம் போங்க, கிரவுண்ட் இருக்கா கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுட்டும் ஃபிட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? இது 2வது விஷயம். இது கண்டிப்பாக ஃபிட்டாக இருந்தே ஆகணும். ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தோம்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு உடம்பு சரியில்லாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக படித்தா உடம்பு சரியில்லாமல் போகும். ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பாடியோட என்ன சொல்கிறது, உள்ளே இருக்க அந்த பேட்டர்ன் மாறி நம்ம மனதால் பாதிக்கப்படுவோம். ஏன் படித்தா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரே விஷயத்தை எதை செஞ்சாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து பிரேக் இஸ் நெசசரி ஃபார் எஜுகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரேக் கொடுத்தே ஆகும். அது படிப்புக்கு ஒரு என்ன சொல்கிறது, கம்பல்சரி விஷயம். ஸோ அப்போ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததான் கம்யூனிகேஷனில் ஃபிட்டாக இருக்கணும். கம்யூனிகேஷன் என்னங்கிறத பேசுறது, அவ்வளோதான். பேசுறது எப்படி பேசணும், என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசணும், என்ன எப்படி வந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பேசணும் அப்படிங்கிறலாம் இருக்கு இல்லையா? இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், இந்த 3 விஷயமும் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் பாஸ் பண்ணலாம் விட்டுருங்க. லைஃப் வந்து கண்டிப்பாக ஓரளவு சக்ஸஸாக தான் போகும். அது டவுட் இல்லை, கண்டிப்பாக சக்ஸஸில் போகும். ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருங்க. 2வது விஷயம் என்னென்னா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருங்க. 3வது விஷயம் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. கம்யூனிகேஷனுங்கிறது எப்படி பேசுகிறோம், என்ன மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறதான் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங். ஸோ இந்த 3 விஷயமும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ஃபீல்டை விட்டு போக மாட்டோம். ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இருந்தோம்னா கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ இதை மோதி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் என்னைக்குனாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். முடிஞ்ச அளவு நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு பொருந்துமா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்து ஒரு வரையறைக்குள்ளே உங்களை ஸ்கெடியூல் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற விஷயம் யார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளுடைய நெக்ஸ்ட் மூவ் நீங்கள் நிறையா இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாமல் நம்ம போய் நம்ம அடுத்த இதை பண்ண போகிறோம், நான் படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு, நான் இந்த எக்ஸாம் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை. ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட, ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்கெடியூல், நம்மளுடைய பிளானு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு ஜெயிக்கிற அன்னைக்கும் சொல்ல தேவையில்லை. ஜெயிக்கிற அன்னைக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. ஜெயிச்சுட்டோன்னு ஒருத்தட்ட சொன்னால் போதும், ஊர் முழுக்க தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ நம்ம எப்போ வாயை திறக்கணுமோ அப்போ வாயை திறந்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ முழுசாக ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம வாயை திறக்கவே கூடாது, ஓகேவா? இங்கே யாரும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாதி பேர் இங்கே தயாராக இல்லை. யாரும் இங்கே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம எதுக்கு வந்து சொல்லணும்? அதை சொன்னாலும் திருப்பி நமக்கு என்ன டிஸப்பாயின்மெண்டான வார்த்தைகள் தான் வரப்போகுது. ஸோ உங்களை கைட் பண்ணுறதுக்கு நிறைய சேனல் இருக்குது.
யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. உங்களால் அகாடமி போய் படிக்க முடியலையா, நீங்கள் அகாடமியே போக தேவையில்ல. உங்கள் பிடிஎஃப்லேருந்து ஸ்கெட்யூல்லேருந்து எல்லாத்தையும் யூடியூப்பில் கொடுக்குறாங்க. ஓகேவா? தமிழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சார் இருப்பார், அவர் வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும், ஜென்ரல் தமிழ் முடிஞ்சு, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99 எடுக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு லெசன் நடத்திட்டு இருக்கா அப்படி. சரிங்களா? அதனால யூடியூப் சேனல்ஸை பார்த்தே உங்களால் படிக்க முடியும். இதோட சேர்த்து பிடிஎஃப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியலுக்கான நீங்கள் போக தேவையில்ல, கிளாஸில் போய் உட்கார தேவையில்ல, ஒரு 10,000 20,000 50,000 கட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்கள் நிலைமை என்னாவோ அதில் இருந்தால் நீங்கள் மேலே வந்தாங்க, வேறு வழியே இல்லை. என்கிட்ட 1 மணி நேரம் தான் இருக்கா, அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும், அதான் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட ஒரு நாள் முழுக்க இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாளில் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அது நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உண்டு. சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக ஃபேவராக அமையும். 2025 கண்டிப்பாக ஃபேவராக அமையும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சஜஸ்ட் பண்ணுறாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய வீடியோஸில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும், இல்லை வேறு மாதிரி நடத்தணும் அப்படின்னாலும் தயவுசெய்து கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டும் பார்ப்பேன், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வேணால் லேட்டாக வரலாம், ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.